நீ ஒரு படிக்காத ஜெயிலுக்கு போறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ரவுடி. உன்னால இளமதிக்கு எந்த தொல்லையும் ஏற்பட்டுற கூடாது, புரியுதா? அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடி சீக்கிரமே எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து பொண்ணு கேட்க போறேன். அதனால நீ விலகி நிக்கிறதா உனக்கு நல்லது. இப்படி இல்ல உன்னை உரு தெரியாம ஆக்கிடுவேன். காந்திபதி என்னாச்சு? எங்க போற? இன்னும் என்ன ஆகணும்? நான் கிளம்புறேன். இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். நான் இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குல்ல? என்ன காந்திபதி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ராத்திரி நேரத்துல ஏன் இப்படி கலாட்டா பண்ற? நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் என்ன நேரம் காலம் பார்த்தா கலாட்டா பண்ண முடியும்? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிஜமா பண்றீங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். ரிஷி தம்பி தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அதுக்கப்புறமா அவ என்னென்னமோ பண்றா. எப்ப பார்த்தாலும் நான் சொல்றதை கேட்காம அதுக்கு எதிராவே எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட வேண்டா வெறுப்பாதான் கிளம்புனா. அவ பண்ண தடதான் ப்ரோகிராமே கேன்சல் ஆயிடுச்சு. இங்க பாரு, அந்த மியூசிக் டைரக்டர் வராத ப்ரோகிராமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு ரிஷி சார் சொன்னாருல்ல. அதுக்கப்புறமா இப்படி நீ கோவிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அதுக்கும் இளமதிக்கும் என்னமா சம்பந்தம்? இங்க பாருங்க, இந்த வீட்ல நான் பேசுற பேச்சுக்கு மதிப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க என் மூஞ்சுக்கு முன்னாடி சரி சரின்னு சொல்றீங்க. நான் இந்த வீட்ல இல்லாம போனாதான் உங்களுக்கு புத்தி வரும். நான் போறேன். எங்கம்மா போற? எங்கயோ போறேன். ஆனா போறேன். நானும் சரவணனும் எங்கயோ போய் வீடு எடுத்து தனியா இருக்கும். 10 பாத்திரம் தேய்ச்சாவது பொழைச்சுக்கிறோம். இங்க பாரு காந்திபதி, கொஞ்சம் அமைதியா இரு. இளமதி வரட்டும், நான் அவகிட்ட பேசுறேன். அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க எப்படி எடுத்து சொல்வீங்க? அவளுக்கு நீங்க எடுப்பு வேலை பார்க்கதானே நீங்க இருக்கீங்க. அவ வேண்டான்னு சொன்னா நீங்களும் வேண்டான்னு சொல்லுவீங்க. நீங்க சரின்னு சொன்னா அவளும் சரின்னு சொல்லுவா. எப்படி எதிர்த்து பேசுவீங்க? இதோ வந்துட்டா உங்க மகாராணி. அம்மா, என்னம்மா இது? இப்பதான் கடைய போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைறேன். வந்ததும் வராததுமா இப்படி கலாட்டா பண்ணா என்னமா அர்த்தம்? எனக்கு நம்ம வீட்ல நடக்கிற எந்த விஷயமும் சுத்தமா எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். உனக்கு எப்ப பார்த்தாலும் உன் பிரச்சனை தான் பெருசா இருக்கு. எங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறல்ல. வயசான காலத்துல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க உயிரோட இருப்போம்னு நினைக்கிறேன். நாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாவது நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அம்மா, சத்தியமா எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியல.